சோல ஆமா சோல அங்க கட்டி போட்டிருந்த கழுதி எங்கம்மா காணோம்? அடடே யார் வேலை? வாப்பா வா. சாமி உட்கார்லாங்களா? உட்கார் உட்கார். சாமி கூத்துக்கு எங்கேயும் வெளியூர் போகலீங்களா? எங்க வேலை? இப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற இளவட்ட பசங்கள் எல்லாம் சேர்ந்து நாடகம் நடத்த ஆரம்பிச்சு விட்டானுங்க. இப்ப நம்ம கூத்துக்கு வேலை இல்லாம போச்சு. என்னங்க நான் இல்லைங்களா? இல்லப்பா, இங்கிலீஷ்ல வேவு வேவு. இதெல்லாம் உங்க வாயில நுழையுது, நம்ம வாயில நுழைய மாட்டேங்குதுங்க. ஏன் சாமி உங்களுக்கு மட்டும் என்ன குறைச்சலாம்? அர்ச்சனை தவச கூத்துல பாக்கு மரம் உச்சியில் நின்னு மூச்சை கட்டிட்டு பாடுவீங்களே, அது என்ன சாதாரண பாட்டா சாமி? இன்னைக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கலாம் சாமி. அது நம்ம தொழிலாச்ச வேலை. ஏன் சாமி அர்ச்சந்திரா மயான கண்ட கூத்துல அப்பா மகனே அரவங்கடிக்கலாச்சோன்னு சும்மா புலம்புன்னு புலம்புவீங்களே, அத கேட்டு வயிற்றில் இருக்கிற புள்ள கூடாது சாமி. அதுவும் வாசம் தான். என்னப்பா ஆளை பார்த்தா ஒரு வழியா இருக்கிய, வேலுக்கு என்னாச்சு? அதுக்கு தான் சாமி மருந்து வாங்கணும், ஒரு 2 ரூபாய் வேணும். அதுதான் வெளுக்கிறதுக்கு தவசம் போடுறோம்ல, அப்புறம் என்னப்பா சாமி இதெல்லாம் நீங்க ஒரு பெருசா பேசுவீங்க. அன்னைக்கு அரிச்சந்திராவில நீங்க பாடின பாட்டு. சரி சரி இரு இரு இரு, என்னைக்கும் கேட்காத இன்னைக்கு வந்து கேட்கிற, இல்லைன்னு சொல்ல முடியல. இந்தா சாமி செம்மத்துக்கு நல்லா இருக்கணும். வா வா வா. வீதியில டொப்பு டப்புன்னு சத்தம் கேட்டுச்சு, என்ன ஏதுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். மத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க? வாத்தியார என்ன விசேஷம்? என்ன விசேஷம்? பிறந்த பிள்ளையில இருந்து போக போற கதை வரைக்கும் அந்த சினிமாக்காரங்களை பத்தி தான் பேச்சு. அது ஏன் கேக்குற வாத்தியார, இந்த சினிமா வந்தாலும் வந்துச்சு, நம்ம கூத்துக்கே மதிப்பில்லாம போச்சு. ஒண்ணு பண்ணா என்ன, அந்த சினிமாக்காரங்களை பார்த்து உங்களோட கூத்தோட கீர்த்து இது எல்லாத்தையும் சொல்லுவோம். படத்துல ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா சினிமா புகழ் சுப்பையா வாத்தியார்னு போட்டுக்கலாம் இல்லையா காட்டி? அந்த பிள்ளை தண்ணிக்கு போயிருக்கு. வாத்தியார் நான் ஒண்ணு சொல்றேன் கேளு, குதிச்சு குதிச்சு மாவடிச்சாலும் குத்துனவனுக்கு கிடைக்கிறது ஒரு கொலக்கட்டை. இருந்தாலும் உங்க புகழோட கீர்த்தி இதே மாதிரிதான். ஏகாடு இப்பதான் வந்து என்னை ஆகோ ஓன்னு சொல்லிட்டு 2 ரூபா வாங்கிட்டு போறான். என்ன வாத்தியார முழிக்கிறீங்க? சத்த நேரம் பொறுத்து பார்த்தா தெரியும் யார் முழிக்க போறாங்கன்னு. வாங்க 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 வாங்க. 2 ரூபாய் மருந்து வேலை செய்யுது, நாட்டு மருந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்கலாம். வாங்க வாங்க. வேலு நீ கூட நல்லா தான் பாடுற. நீ என்ன சாமி பாடுறது? போட்டா என் கழுத கூட சுத்தமா பாடு சாமி. சாமி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட தெரிஞ்சுட்டு போலான்னு தான் சாமி நான் வந்தேன். என்னது? வாங்க, ஊருக்கு கூத்து போடுறேன்னு அங்கங்க கூத்தியா வச்சிருக்கீங்களா சாமி? கூத்து என்கிட்ட சொல்லவே இல்லையா? பேசாம நீ வேற வயிற்றுச்சல் தூண்டாத. வேலை நீ போய் படுப்போம். இந்த கூத்தியா விஷயம் வாஸ்தவமா பொய்யான்னு நான் தெரிஞ்சுட்டு தான் சாமி போவேன். கூத்து இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வச்சுக்கிட்டு இருந்தா ஊரை கூட்டி மானத்தை வாங்கிடுவாங்க. அனுப்பி சீக்கிரம் போய் படுப்பா. நான் போக மாட்டேன். கேட்டீங்களா ஐயா இந்த கொடுமைய? யோ நீ கூத்துக்கு தாயா வாத்தியாரு, எனக்கு வாத்தியாரு ஐயா. 2 ரூபாய் கேட்டா நீ ஏயா கொடுத்த? 2 ரூபாய் குடிச்சா தாக்குற உடம்பாயா இது? இத நான் சும்மா விட மாட்டேன். ஊரை கூட்டி ஒரு பயிற்சி பண்ணித்தான் ஆக. நாட்டாமக்கார நீ வா, பஞ்சாயத்துக்கார நீ வா, கார வீட்டுக்காரம்மா நீ வா, ஆட்டுக்கார ஆறுமுகம் நீ வா, பொடி வைக்க பொண்டிச்சாமி நீ வா. ஐயா கேளுங்கய்யா இந்த கொடுமைய. யோகி வாயா 2 ரூபாயை கொடுத்து குடிக்க சொல்லி நான் குடல் வந்து சாகிறதா ஐயா? ஐயா உன்னோட தரம் பெரிய சொல்லையா போச்சப்பா. குடிச்சு குடிச்சு சாக போறான்டாதே. நீங்க இவங்கிட்ட பேசிக்கிட்டு தண்ணி போட்டவன தட்டியா கேட்க முடியும்? புரியுடா சூழ்நிலை போடுறா. நல்ல வேலை உங்க கூத்தியா கதையை கேட்க காத்தி இல்ல. சினிமாக்கார மகராஷ்டிரா நல்லா இருக்கணும் சொல்ல.
அம்பார மாட்டுமா துணி கிடக்குது, இப்படி அடக்கோழி ஆட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. நடிச்சாமத்துல என்ன செய்ய சொல்றேன்? பேசாம போய் தூங்கு. தூங்குறதா? தூங்குறதுக்கா மனுஷன் குடிக்கிறது? உடல் நிறைய குடிக்கணும், வாய்க்கு ருசியா திங்கணும், நடு வீதியில நின்று வகையா 4 வார்த்தை பேசணும். இப்ப தூங்க போறியா இல்லையா? பார்த்தா இப்படித்தான் கண்ணை வச்சு மிரட்டிடுவா, காரியத்தையும் சாதிச்சிருவா. வீதியில நின்னு புலம்புனா தானே கேட்பாங்க. என் வீட்டுக்குள்ள நின்னு புலம்புனா நீ கேப்பங்கிறியா? கனவுல புலம்புனா உங்க ஆத்தா கேப்பா. வெள்ளைய கொண்டு போய் படம் பிடிக்க வந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கொடுத்துட்டு வா. வெள்ளாவிய நான் பாத்துக்கிறேன். அப்படியே மறந்துக்கிறேன். வேணாம், நீ போ. வீட்டுல ஒரு பொம்பளை இருந்திருந்தா இவ்வளவு கஷ்டம் வராதல்ல சாமி. சமையல் பண்றத சொல்றியா வேலு? ஆமா சாமி, பகல் பூரா பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளோட கத்திப்புட்டு தானா வந்து ஆக்கி திங்கிறதுனா முடிகிற காரியமா சாமி? வர்றவளுக்கு ஒத்தாசையா இருக்கணும்னு தான் இப்பவே ஒத்திக்க பாக்குறேன். ஒத்திக்க பாக்குறத அடுப்போட வச்சுக்கோங்க. என்ன சிரிச்சீங்களா? எப்படி தெரியுது? இல்ல, சிரிச்ச மாதிரி தான் தெரியுது. கண்ணுக்கு லட்சணமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஆமா, நான் நினைச்ச பொண்ணு கிடைச்சா கட்டிக்க வேண்டியதுதான். என்ன சாமி தீஞ்ச வாசனை வருது? பொண்ணு நினைப்புல பொசுன்னு விட்டுட்டீங்களா? சரி சரி, அவசரமா மாதிரி உலகிட்டு இருக்காத. சாயங்காலம் டவுனுக்கு போனோம். வேஷ்டி சட்டை இல்ல, என்ன பண்ணலாங்கிற? அப்படியே போங்க. ஏன் வேஷ்டி சட்டை என்னாச்சு? மழை மந்தாரமா இருக்கு சாமி, துவைச்சு போட்டா காயுமா? சினிமாக்காரங்க வேட்டி சட்டை இருக்கு வீட்டுல, அதை எடுத்து தர்றேன். கமுக்கமா கட்டிட்டு போயிட்டு கமுக்கமா கொண்டு வந்து கழட்டி கொடுத்துருங்க. அதுவும் சரிதான். சினிமாக்கார வழியில பார்த்து கட்டியா வெட்டி சட்டை நான் என்ன பண்ணுவேன்? சாமி, அப்படியே கேட்டா என்கிட்ட கொண்டு வந்து விடுங்க. வேட்டி சட்டை மாறி போச்சுன்னு நான் சமாளிக்கிறேன். சரி சரி, சினிமாக்காரங்க போடுற சட்டையாக கொடு, அதுதான் ரொம்ப ஜோரா இருக்கும். குடுக்கறேன். அதை போட்டுக்கிட்டு படம் முடிக்கிற பக்கம் போயிடாதீங்க. அப்புறம் திரும்பி வரும்போது குழந்தையா தான் வருவீங்க. சரி சரி, கொடுத்து அனுப்பு. ஆமா, என்ன மேலுக்கு? ஆமாங்க சாமி, மேலுக்கு சரியில்லை. மருந்து வாங்கணும், ஒரு 2 ரூபா கொடுத்தீங்கன்னா தேவல. அதுக்கே அப்படி மண்டையை போட்டு சொரிஞ்சுக்கிற? 2 ரூபா தானே வேணும்? இந்தா போடுங்க சார். அந்த பச்சை மிளகாயில் 2 போடுங்க சார். என்ன கடையா கூறுகட்டியா வச்சிருக்கிறேன்? இந்தா போடுங்க. சாமி செம்மத்துக்கு நீங்க நல்லா இருக்கணுங்க. நேரமாச்சுங்க, நான் வர்றேனுங்க. நேரமாச்சு, நான் வர்றேன். மிளகா 2 ரூபா, மிளகா 2 ரூபா. இப்படிதான் உங்க ஆத்தா காரியம். ஒரு வேலைன்னா சிட்டுக்குருவியா பறப்பான். குனிஞ்சு ஒரு துரும்பு எடுக்க விடுவாளா? அம்முட்டு ஒத்தாசை. புண்ணியம் செஞ்சவோ போய் சேர்ந்துட்டா. உன்ன ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டு செத்து இருந்தா நிம்மதியா இருக்கும்.
வாத்தியார 2 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அடுத்த வேட்டி சட்டையை நான் கொடுத்துருவேனா? சொந்தமா ஒரு வேட்டி சட்டை வாங்கி போட வக்கில்ல. உனக்கு எதுக்கு என் உத்தியோகம்? எங்க ஓட உன்னை சும்மா விட மாட்டேன். பஞ்சாயத்துக்காரரை கூப்பிடுற. நாட்டாம நீ வா. பஞ்சாயத்துக்கார நீ வா. எண்ணச்சாரக்காரம்மா நீ வா. பாருங்க இந்த ஆளு 2 ரூபாய் கொடுக்குது. போடா போடா போடா. சொல்ற காதல விழுகுதா? விழுகுது விழுகுது. கருப்பு, அதுக்கு பின்னாடி இந்த ஊர்ல ஒரு பையன் கை நீட்டி பேசுறதும் இல்ல, கை வீசி நடக்கிறதும் இல்ல. ஏப்பா கருப்பு, வர்ற புள்ள ஒரு கடுதாசி போட்டு வரக்கூடாது? கடுதாசி போட்டு வர்றதுக்கு நான் என்ன கல்யாணம் பண்ணிட்டா போனேன்? என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? என்னமோ இருக்கிறப்பா, போற ஒருத்தர புடிச்சு வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் எவனாவது எவனோ ஒருத்தன் சோலைய கிண்டல் பண்ண போக நீ அவன் கைய வெட்டி வீணா உன் பொழப்பு தாயா கெட்டு போச்சு. அதுக்காக ரோசம் கிட்டு போய் உசுரோட இருந்து என்ன பிரயோசனம்? ஆமா, என்ன ரோசமோ என்ன பாசமோ எனக்கு தெரியலப்பா. ஆமா, நீ ஆசையா திம்பிட்டு கருப்புட்டி மிட்டாய் காராசு வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? சோல இங்க பாரு, மாமா நான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இதை கொண்டு போய் உள்ள வைமா. ஆமா கருப்பு, ஜெயில எப்படி சோறு போடுறாங்களா இல்ல கூழுக்கு காய்ச்சி ஊத்துறாங்களா? எல்லாம் நல்ல சோறு தான் போடுறாங்க. ஏய், நல்ல சோறு போடுறாங்கன்னு வேற எவனாவது காலை வெட்டிட்டு உள்ள போயிடாத. நீ ஒண்ணு சொல்ல, உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எங்க என்னான்னு சொல்லு பாப்போம். சொல்ல மாட்டேன், நானே காமிக்கிறேன். மாக்கியங்கோட்டை சந்தையில மாரிமுத்து கடையில வாங்கினது. எப்படி உன் நிறத்துக்கு எடுப்பா இருக்கும்ல? என்ன அப்படி பாக்குற? 6 மாசமா கல்லோடிச்ச காசுல தான் வாங்கினேன். எதுக்கு இதெல்லாம்? அச்சாரம். நாளைக்கு டவுனு. இந்த ஊர் பிடிச்சிருக்குதுங்களா? டவுன்ல இருக்கவங்களுக்கும் கிராமம் தான் சோறு போடுது. யாரா இருந்தாலும் இந்த புழுதி மண்ணை நம்பித்தான் வாழணும். வாஸ்தவமான பேச்சு சொல்றீங்க சார். என்னப்பா, என்ன உடம்புக்கு? மேலுக்கு சரியில்லைங்க சாமி, மருந்து வாங்கி சாப்பிடணும். ஒரு 2 ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா தேவல. இந்த 5 ரூபாய் இருக்கு, டவுன்ல போய் நல்ல இங்கிலீஷ் மருந்தா வாங்கி சாப்பிடு. ஐயோ, இங்கிலீஷ் மருந்து நம்ம உடம்புக்கு ஒத்து வராதுங்க. நாட்டு மருந்து சும்மா கப்புன்னு பிடிக்கும். சரி வாங்கிக்க. இது 5 ரூபாய்ங்க. மருந்துக்குன்னா நான் யாருக்கிட்டே 2 ரூபா தாங்க வாங்குவேன். இந்த விஷயத்துல நான் ரொம்ப கராருங்க. ரொம்ப வேடிக்கையான ஆளா இருக்கே. போடுங்க சார், போடுங்க. சாமி செம்மத்துக்கு நீங்க நல்லா இருக்கணுங்க. நான் வரணுங்க. ஆமா, மாப்பிள்ளை கல்லுங்கிறாங்களே, இந்த ஊர்லயே வயசானவங்க நீங்க, உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆமா, மந்தையில கல்லு கிடக்கும். பொண்ணு பார்க்க வரேன், கல்ல தூக்குனாத்தான் பொண்ணு. சொத்து பத்தெல்லாம் அப்புறம் தான். ஓஹோ, அப்படின்னா தாத்தா எல்லாம் கல்ல தூக்கிட்டு தான் உங்களை கல்யாணம் பண்ணி இருக்கணும் இல்ல? அந்த கூட்ட ஏன் கேக்குற? என்ன கட்டிக்கணுன்ற ஆசையில கல்லு தூக்கிட்டு கழுத்து சுளுக்கிச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் சுளுக்கு எடுத்தேன்னு வச்சுக்கிய. ரொம்ப வேடிக்கையா தான் பேசுறீங்க. இல்ல, இந்த பழைய வழக்கங்கள்லாம் என்ன கிராமத்துல உண்டான்னு தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்தேன். அப்ப நான் வரட்டுமா? வராத புள்ள வந்திருக்கிற. எங்க வீட்டுல கூழ கஞ்சி இருக்கும், சாப்பிட மாட்டேன். 2 கடவையாவது சாப்பிட. அது கூட சாப்பிட மாட்டியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் கிராமத்துல இருந்து வந்தவன் தானே, கொடுங்க. இப்படித்தான் கல்யாணம் ஆன 3ஆம் நாள் என் வீட்டுக்காருக்கு கடலை என்ன உசுறு.
நான் அவரை பார்க்க வைக்கப்பட்டுக்கிட்டு மரத்துல உட்காந்துக்கிட்டு கடலைய உரிச்சு உரிச்சு என் மகனி கையில கொடுத்தேன். அவ என் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்தா. அவரு என்ன பார்க்க வைக்கப்பட்டுக்கிட்டு திரும்பி உட்கார்ந்து தின்னுகிட்டு இருந்தாரு. என்ன ஆசையோ உரிச்சு கொடுக்கறத நான் தான் நினைச்சுக்கிட்டு ஏன் கைய பிடிக்கிறேன்னு என் மகனி கைய பிடிச்சிட்டாரு. அது யார் பாட்டி? உங்க பேத்தியா? இல்ல, இந்த ஊர் ஏகாலி பொண்ணு தூதுவாது இல்லாத கழுத. ஏதோ சொல்ற வேலையை செய்யிட்டு கொடுத்தத வாங்கிட்டு போவோம். இளவு வர வர உப்பு உரப்பே ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. நாக்கே செத்து போச்சு. 2 மிளகாய் உண்டு நான் வச்சு அறேன். மருந்துக்குன்னு கைய நீட்டுறத நிறுத்து, நல்லா வரைக்கும். மறந்தே போயிட்டேன். கேட்ட உடனே மவராச முகஞ்சுடிக்காம எடுத்து கொடுத்தானே, இப்பதான் திருப்தியா சாப்பிட்டு வர்றேன். இரு, அந்த ஆளை பார்த்து 4 வார்த்தை சொல்லிட்டு வர்றேன். யார் அந்த ஆளு? அதாமா நம்ம ஊருக்கு சினிமா படம் பிடிக்க வந்திருக்கிறாரு டைரக்டர். நீ ஒண்ணும் போக வேண்டாம். நல்ல வார்த்தையா 4 வார்த்தை சொல்ல வேண்டாம். இது 4 வார்த்தை சொல்லிட்டு வரேன். நீ இங்கே இரு, இந்த வரேன். சொல்ல, எங்க போற? சொல்ல. ஏன் கதவை சாத்துற? கதவை ஏன் சாத்துற? சோத்தை தின்னுட்டு அங்கேயே படுத்துக்க. நான் படுக்க மாட்டேன், வெளியே போகணும். கதவை தர்ற. சொல்ல, கதவை திறந்து விடு. அந்த டயரை டக்கற 4 வார்த்தை நல்ல வார்த்தையா கேட்டுட்டு வர்ற. யோ டயரை டக்கற, நீ படத்துக்கு தாயா டயரை டக்கரு? எனக்கு என்னையா நீ டயரை டக்கரு? 2 ரூபாய்க்கு குடிச்சாலே நான் தாங்க மாட்டேன். 5 ரூபாய்க்கு கொடுத்து குடின்னு சொல்றிய. நான் குடல் வந்து சாகட்டுன்னு சொல்றியா டயரை டக்கற? இத நான் சும்மா விட மாட்டேன். ஊர் சனங்க எல்லாத்தையும் கூட்டி நியாயம் வச்சு இதுக்கு ஒரு பைசல் பண்ணாம விட மாட்டேன். யோ நாட்டாவ, நீ வா. ஏ கார வீட்டுக்காரம்மா, நீ வா. ஏ பஞ்சாயத்துக்காரர, நீ வா. ஏ பொடிக்கட பொன்னுசாமி, நீ வா. ஏ ஆட்டுக்கார ஆறுமுகம், நீ வா. எல்லாருமா வாங்க, இந்த அநியாயத்தை கேளுங்க. இத கேட்க ஊர்ல சாதிச்சாலுமே இல்லையா? நீ கதவை சாத்து நான் விடுவேன்னு நினைக்கிறியா? டயரை டக்கற ஐயோ, வலி தாங்க முடியலையே. சொல்ல, புத்தி கெட்டத்தனமா நடந்துட்டோமா? ஐயோ, இவ்வளவு துணி கிடக்குது. இதெல்லாம் நான் எப்படி துவைக்க போறேன்? என்னங்க கூத்து? வாதாயி வா. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, காத்து சமைஞ்சு 3 வருஷம் ஆகுது இல்ல? ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டி கொடுக்க கூடாது? இப்ப என்னமா அவசரம்? என்ன அவசரமா? உங்களுக்கு எதுக்கு தான் அவசரமோ, நான் வாரேன். ஆமா, இந்த வருஷ திருவிழாவிலே உங்க கூத்து தானே? ஆமா ஆமா, நம்ம கூத்து தான். ஐயோ, நம்ம கூத்த பத்தி உனக்கு எங்க தெரியும்? யாரது கூத்தா? போறது பொண்ணு தாய் இல்ல, வர வர வாத்தியாருக்கு வாலிபன் திரும்புதோ. வாத்தியார, நீ வேற நேரம் காலம் தெரியாம விளையாடாதியா? ஆமா, வர திருவிழாவில உங்க கூத்து தானே இல்ல? நாளையில இருந்து பிள்ளையார் கோயில ஒத்திக்கு நடக்க போகுதான். யோ, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் முடியா? வாத்தியார, கூத்துங்கிறது என்ன சின்ன பிள்ளை விளையாட்டுன்னு நினைச்சியா? அதான் நீ இருக்கிய, சும்மா விட்டுருவியா? பாட வரலன்னா மல்லாங்க சுப்பியா வாத்தியார்னா 18 பட்டியும் மறலுத. யோ கூத்து, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் முடியா? எந்த கட்டையில பாடுனுங்கிற?
சும்மா ஒரு சாம்பிள் விட்டு போடுறேன் பாக்குறியா? காயாத கானகத்தே. இந்த வருஷம் நீ நிச்சயமா நம்ம கூத்தல் இருக்க. இப்ப நீ ஆள விடியா. வாத்தியாருக்கு ரொம்ப அவசரமான வேலை போல் இருக்கு, நான் வர்றேன். இப்ப தெரியுதாப்பா நம்ம அவசரத்துல. கருப்பு அப்பா, நானும் துறை வரைக்கும் வந்துட்டு வர்றேனே. மாமா சொன்னா கேளு, பேசாம மருத பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்து விடுறேன். அப்பதான் சீக்கிரமா ஆறேன். இல்லாட்டி குதிரை பொறையடி போட. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. நம்ம ஊர் மருந்துக்கு கட்டுப்படாத உடம்பும் உசுறு எதுக்குமே கட்டுப்படாது. சொன்னா கேட்க மாட்டிய. அட என் மேல உனக்கு அக்கறை இல்லைன்னு நான் சொல்றேன். இருக்கு, சோள துறைக்கு தனியா போயிருக்கிறான். 7 கழுத துணி வேற போயிருக்கு. கூட மாட இருந்தா ஒத்தாசியா இருக்குமே என்னதான். சரி சரி, லவல வாங்காம உல முட்டையில கஞ்சி ஊத்தி வச்சிருக்கேன். குடிச்சு விட்டு மருந்து அழுங்காம படுத்துக்க. நான் துறைக்கு போயிட்டு வரேன். என்ன துறையில குட்டி கழுத வெள்ளாம காட்டுக்குள்ள போகாம பாத்துக்க. சரி சரி. கருப்பு என்ன ஒரு 2 ரூபாய் இருக்குமா? வேணாம்ப்பா வேணாம். என்ன கூடையும் கையுமா? ஆளான பொண்ணுங்க அக்கம் பக்கம் பார்த்து போகணும், இல்லன்னா சேலை சாயம் போயிடும் தெரியுமா? இது கெட்டி சேலை, கிழிஞ்சாலும் சாயம் போவாது. தெரியும் தெரியும். ஆமா, சும்மா வெட்டியா பேசிட்டு நின்னா எப்படி? ஒரு வேலை பண்றது. என்ன பண்ணணும் சொல்லு. அந்த ஒரு கொம்பு இருக்குல்ல, ஏறி உடைச்சு போடுறது. கொம்பா? கொம்பு அங்க அங்க இருக்கு, மரம் தானே இருக்கு. சரி, அதையாவது வெட்டி போடுங்க, விட்டத்துக்கு உதவும். சரி சரி, மரத்துக்காரன் வரானால் மட்டும் பாத்துக்க. ஒரு கொப்பு இல்லாம வெட்டி போடுறேன். வந்தான்னா எனக்கு ஒண்ணும் பயம் கிடையாது. வாடா. என்ன வெட்டாப்ல காஞ்சிருக்கா? ராஜே, இந்த கொப்பு தானே வெட்டி போடுறேன். ராஜே, கண்ணாடி கீழே விழுந்துருச்சு, அதை கொஞ்சம் இடம். கண்ணாடி இல்லாம கண்ணு தெரியாதா? எவன் சொன்னா? நல்லாவே தெரியும், நல்லாவே வெட்டுவேனா பாரு. அப்ப கீழே உட்காந்து மேல வெட்டுறீங்க? கீழே உட்காந்து மேல வெட்டுறேனா? ஆமா வருதா? ராஜி, இப்ப சரியா? நல்ல வேலை பார்த்து சொன்ன, இல்லன்னா கீழே விழுந்து புட்டாளி போயிருக்கோம். வெட்டுங்க வெட்டுங்க, நல்லா வெட்டுங்க, நான் இங்கேயே இருக்கேன். சோழ சோழ, செம்புல புளிச்ச தண்ணி இருந்தா கொண்டாமா. சோழ சோழ, யாரு யாரு? கருப்புவா? என்ன கருப்பு? புளிச்ச தண்ணி கேட்டேன், சத்தத்தையே காணோம். ஏமா, மாமன் புளிச்ச தண்ணி கேட்கறான்ல, கொஞ்சம் கொண்டு வந்து குடுமா. எங்க போயிட்டு இந்த பொண்ணு? படுக்கையை கூட சுத்தி வைக்காம கண்ணைக்கு இன்னைக்கு போயிட்டுதான். ராத்திரி சோறு போடும் போதே மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு போட்டுச்சு. மனசுல என்ன நினைச்சிருக்குதோ யாருக்கு தெரியும். இந்தாமா. உன் பேர் என்ன?
மாசமா இருக்கிறவங்க தான் மாங்காய் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. உங்களுக்கு என்னவா? ஒரு ஆசைதான். எனக்கும் ஒரு ஆசை. உனக்கு என்ன ஆசை? இன்னொரு நாளைக்கு சொல்றேன். தேவயானிக்காக கசனாகப்பட்டவன் வனத்திற்கு பூப்பறிக்கு செல்லுகையில் அசுரர்கள் அவனை கொண்டு சாம்பலாக்கி சுக்கராச்சாரியார் குடிக்கும் மதுபானத்தில் கலந்து விடுகின்றனர். அப்போது தேவயானியானவன் புலம்பும் விதம் காண்க. சாவியை தொலைச்சிட்டேன். இந்த பூட்டை திறப்பியா? எப்பேற்பட்ட பூட்டியை தரப்ப சாமி? இப்ப இந்த பூட்டை தர உன் தொழிலை பார்த்துட்டு உனக்கு நிறைய வேலை தர்றேன். பெரிய பெரிய திறப்பு விழாவுக்கெல்லாம் நான் உன்னையே கூப்பிடுறேன். சீக்கிரம் தர. சந்தோஷங்க. ஆழ்வாருக்குள்ள வேலை முடிய. சரி, இங்க நில்லு. உள்ள போய் உனக்கு நான் பணம் எடுத்துட்டு வர்றேன். எவ்வளவு? சாதாரணமா ஒரு பூட்டுக்கு 1,000 ரூபாய் வாங்குற சாமி. உங்க இஷ்டப்படி கொடுங்க. 1,000 ரூபாய் என்னைய பிச்சை காசு? 5 ரூபாய் கொடுக்குற வாங்கிக்க. உன்ன மாதிரி தொழிலாளிங்க கை நல்லா இருந்தா தான் என்ன மாதிரி உள்ளவங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். நான் உள்ள போறேன். யாராவது வந்தா குரல் மட்டும் கொடு, மறந்துடாத. சரிங்க சாமி. என்ன வீடு திறந்து கிடக்கு? நான் தான் சாமி திறந்தேன். ஏண்டா திறந்த? கூட்டுக்கார திறக்க சொன்னாரு, திறந்தேன். நான் தானே இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன். அப்ப உள்ள வந்து உங்க தம்பிங்களா? தம்பியா? இந்த வீட்டுக்கு ஒரே புள்ள நானு. என்ன ஆறுமுகம், என்ன கேசு? பய சைக்கிள்ல வேகமா போய் பொம்பளை கழுத்துல இருக்க சங்கிலியை எடுத்துட்டு ஓடிடுவான். இன்னைக்கு மாட்டிக்கிட்டான். ஏழுமலை, இது என்ன கேசு? இவன் பட்ட பகல்ல பூட்டி இருக்கிற வீட்டை பூட்டு ரிப்பேர்காரனை விட்டு துறக்க சொல்லி அதுல இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சிட்டு போயிடுவான். இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டான். ஒன்னாட்டோன், இவனுக்கு எத்தனை தடவை ஜெயிலுக்கு போனாலும் திருந்த மாட்டாங்க. ஏப்பா இப்படி அடிக்கடி ஜெயிலுக்கு போறீங்களே, வெக்கமா இல்ல? சாராய கடைக்கும் ஜெயிலுக்கு முதல் தடவை போகும்போது தான் வெக்கமா இருக்கும். அப்புறம் அதுவே பழகி போயிடும். நடகடா ஸ்டேஷனுக்கு. சார், அதான் ஸ்டேஷனுக்கு போறோமே. அங்க போனா போக முடியாது சார். போடுற போட்டுல தன்னால போயிடும். அங்கேயும் ஒருக்கா போயிடுறேன், இங்கேயும் ஒருக்கா போயிடுறேன். சரி, போறோம், போட்டு முடியாது. தனியா விட்டா ஓடிடுவான். 2 பேரையும் சேர்த்து மாட்டணும். அப்படி போங்கடா. அங்க பொம்பளைங்க இருக்காங்க சார். அட கொஞ்சம் தள்ளி போங்களாடா. ஏழுமலை, போனவங்களை காணோம். எச்சுது போனாங்க. இருந்துட்டு தான் வரட்டுமே. டேய், இதுதான் சமயம். இந்த போலீஸுங்க ஆயுள் வரைக்கும் ஓடி வந்தாலும் நம்மள பிடிக்க முடியாது. ஏற மாட்டான். போறாங்கயா. ஜம்பிங் போடாதடா. ஐயோ ஐயோ சித்தப்பா,
பொம்பளை சித்தப்பாங்கிற? சரி சின்னம்மா. ஐயோ சின்னம்மா, அவங்களுக்கு நான் தான் கோல் கொடுக்கணும். தள்ளியா போயா. ஐயோ சின்னம்மா, சின்னம்மா எங்க போனான்னு தெரியலையே. இப்ப கையில கிடைச்சான், அவனை அடிச்சு பணமாக்கி தூக்கிட்டு போயிடுவேன். ஆமா. இத புடியா, வேட்டியா வந்து போச்சு. ஏப்பா பேண்ட போட்டு வேட்டியா வந்துருச்சுங்கிற? சரி பேண்ட வந்து போச்சு, புடியா. யாருதான் புடி. சின்னம்மா நீ வாழ்க, நல்லாரு, என்ன காப்பாத்திட்ட. ராப்பிச்ச தாயே, ராப்பிச்ச தாயே. இத போடுறேன் சாமி. ஏன் சாமி பகல வந்து வாங்க கூடாதா? ராத்திரி இது மாதிரி அலையறீங்க. என்னது அலையறமா? ஜனங்க முடிச்சுக்கிட்டு இருந்தா நாங்க தூங்கிடுவோம், ஜனங்க தூங்குனா நாங்க முடிச்சுக்குவோம். உங்களுக்கு இருக்கிற இறக்கம் மத்தவங்களுக்கு இல்லையே தாயே. எங்க எங்களை பகல்ல பிச்சை எடுக்க விடுறானுங்க? இத கொண்டு வரேன் சாமி. அம்மா, நாய் நம்ம நாய்ங்களா இல்ல போலீஸ் நாய்ங்களா? நாய் போலீஸ் நாய் இல்லப்பா, எங்க வீட்டுக்காரர் தான் போலீஸ். ರಾಮನನ್ನು ಬ್ರೋವರ, ರಾಮನನ್ನು ಬ್ರೋವರ. ಶಿವ ಶಿವ. ರಾಮನನ್ನು ಬ್ರೋವರ, ರಾಮನನ್ನು ಬ್ರೋವರ. 10-12 வருஷமா பாடுற, இன்னும் கத்துக்கல. எனக்கு பாடணும். நீ வயலின் வாசிச்சா போதும்டா. எனக்கு பாடணும். நீ வயலின் வாசிச்சா மட்டும் போதும், விடு. எனக்கு பாடணும். என்னடா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஒண்ணு செய்டா. என்ன செய்யணும்? கூழாங்கல்ல சூடாக்கி சாப்பிடு, குரல் நல்லா வரும். என்னடா செய்துகிட்டு இருக்கிற அழகு சுத்தரம்? கூழாங்கல்ல சூடாக்கி முழுங்கிட்டா நல்லா பாட்டு பாட வரும்னு நீங்க தானே சொன்னீங்க. சொன்னேன். அதுக்காக கூழாங்கல்ல மசாலா போட்டு வறுக்கிறதா? நல்லா பாட்டு வரும்னு நீங்க தானே சொன்னீங்க. மடையா மடையா, கல்ல சூடாக்கி சாப்பிட்டா தொண்டை ரணமாயிடாது? எனக்கு பாட வரும்னா நெருப்பே சாப்பிடுவேன். ஏன்டா இப்படி புரியாத்தனமா நடந்துக்கிற? சாரீரங்கிறது இயற்கையா அமையணும், அதை புடிச்சு இழுத்துக்கிட்டெல்லாம் வர முடியாது. இந்த கல்லெல்லாம் தூக்கி ஏறி. என்னது ஏன் கண் கலங்குற? பாடத்தான் வரல, அழுகையாவது வருதில்ல. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வேற என்ன கல்யாணி, பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க. இத்தனை வருஷமா பாகவதர் கூட இருந்த எனக்கு பாட்டு வரல. எவ்வளவு ஆசையா குரல் எடுத்தாலும் குறவலையில என்னமோ கர்ரு புருன்னு அடைக்குது கல்யாணி. இதுக்கு போய் கவலைப்படலாமா? குறை ஏதாவது இருந்தாதா நாம தெய்வத்தையே நினைக்கிறோம் இல்லையா? ஒரு குறை இருந்தா சரி, எனக்கு எல்லாமே குறையா இருக்க. இத பாராளுக, ஆண்டவன் எல்லாருக்கும் எல்லா அம்சங்களையும் கொடுத்துறதில்ல. ஏன் உனக்கு மட்டும் குயிலோட குரலையும் மயிலோட அழகையும் கொடுக்கலையா? உனக்கு பாட வரலன்னா என்ன, வைலம் தான் பிரமாதமா வாசிக்கிறிய. இதை விட வேற என்ன பெருமை வேணும்? வேற எதுவுமே வேண்டாங்கிறியா? என்ன வேணும்னு கேக்குற? எதை கேட்டாலும் முழுத்த.
வேற எதுக்குங்க வருவாங்க? இது எந்த கேள்வி? சுவாமி தரிசனத்துக்கு தான் வருவா. அங்க பாருங்க, ஒரு பையன் சாமி கும்பிடுற நம்ம வீட்டு பொண்ணை முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அபச்சாரம் அபச்சாரம். வாங்க வந்து ஒரு புடி போறீங்க. கோவிலுக்கு வந்தா சுவாமி தரிசனம் பண்ணிடும். பெண்களை பார்த்துட்டு இருக்கிறது அசிங்கமா தோணல? பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்கே, அது பிரகாரம் நடந்துக்க வேண்டாமோ? போங்க. முருகன் மனசு வைக்கல, பிரசாதம் கிடைக்கல, நீங்களாவது தருவீங்களா? நான் கேட்டது தெய்வத்தோட பிரசாதம். தெய்வத்தோட பிரசாதம் திருவிழா சுத்திரவங்களுக்கு கிடைக்காது. போலாம். என்ன பிரசாதம்? நான் என்ன அக்கா என்ன பூஜிக்கா வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தோ. கோவிந்தோ, பார்க்காத இடமெல்லாம் பார்த்து வை கோவிந்தோ. கோவிந்தோ, எந்த வீடு எப்படி இருக்குன்னு இப்பவே பார்த்து வச்சுக்க கோவிந்தோ. கோவிந்தோ, அடுத்த முறை வந்தா அகப்பட்டதெல்லாம் சுத்திக்கலாம் கோவிந்தோ. கோவிந்தோ, அம்மா வர்றாங்க கோவிந்தோ. வரட்டும் கோவிந்தோ. அம்மா காசு போடுறாங்க கோவிந்தோ. வாங்கிக்க கோவிந்தோ. கோவிந்தா கோவிந்தா, அம்மா கழுத்துல ஏதாவது கண் கவனிச்சியா? அத்தனையும் டூப்ளிகேட் கோவிந்தோ. அந்த பீடை விட்டு கோவிந்தோ. சரிதான் கோவிந்தோ. கோவிந்தோ கோவிந்தோ. ஆறுமுகம், எனக்கு 7 முறைன்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? எதுக்கு? எங்க வீட்டுல பல பிள்ளைங்க பிறந்து செத்து போச்சு. கடைசியா நான் பிறந்தேன். எனக்கு அந்த 7 முறை என் பேரை வச்சதுனாலதான் நான் வச்சேன். அப்படியா? ஆமா. ஆபத்து வருது கோவிந்தோ. ஐயோ கோவிந்தோ. கொஞ்சம் எரியா, காணிக்க போட்டு வந்துடுறேன். கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தோ, நான் ஏட்டாகணும். நீ எட்டாக போ. போயா, சீக்கிரம் போயா. இப்படி ஒரு புள்ளைய 7 மலையா புடைக்க வச்சு என் மேல ஏவி விட்டுருக்கான். எங்க போனாலும் இந்த கிழட்டு போலீஸ் ரெண்டு விரட்டிட்டே வருது. யாரையுமே நம்ப முடியல கோவிந்தோ. ஆமா கோவிந்தோ. நீ கொண்டா கோவிந்தா, நீ எனக்கே டேக்கா கொடுத்துருவேன். அந்த பக்கமா போய் பிரிச்சு எடுத்துக்கலாம். மாறி உருமாறி நிலை மாறி தடுமாறி வந்தவர்களுக்கு அருள்வாக்கை அள்ளி வழங்கடி தாயே. காளி லீலி சூலி மாலி காய்க்கிறக்கா. ஐயோ, சாமி வந்துருச்சு, சாமி வந்துருச்சு. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கேளுங்க. சாமி, உள்ளூர் பூரா என் புருஷன் கடன் பட்டிருக்கார் சுவாமி. அவனை வெளியூர் போக சொல்லு. நெக்ஸ்ட். சாமி, என் கூட ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருந்த என் புருஷன் இப்ப வேற சாயல்ல போறாரு சாமி. அவன் அதே சாயல்ல போக சொல்லு. அப்பதான் உன் சாயல் நல்லா இருக்கும். சாணியம் விட்டுதுன்னு போவியா? நெக்ஸ்ட். சாமி, எங்க வீட்டுல திருடு போயிடுச்சு சாமி. அத என்ன கண்டுபிடிக்க சொல்றியா? என் விதிய பாத்தியா? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் பண்ணுங்கயா. அடுத்து. சாமி, எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சுங்க, குழந்தையே இல்லைங்க. இனிமே பிறந்து என்ன செய்ய போகுது? இதுக்கு முன்னால பிறந்ததுதான் நாட்டுக்கு என்ன செஞ்சிருச்சு? விடுமா, ரேஷன் கடையில கூட்டமாவது குறையிட்டு வேற பார்த்தா. சுவாமி, குருவே, என் பேரு தனலட்சுமி. என் பொண்டாட்டிடா, எசகு பசகா மாட்டி விட்டிய. சாமிக்கு சங்கடமான நேரங்கள்ல முகம் கொடுத்து பதில் சொல்லாது, முதுகு பக்கமா தான் சொல்லுவாரு. சாமி, என்ன என் புருஷன் விட்டுட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. புருஷன் விட்டுட்டு தான் ஓடுவான். பொண்டாட்டிக்கு தான் பத்திரமா அவனை புடிச்சு வச்சுக்கணும். அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்களே. இதுக்கு முன்னால புட்டு வைத்துக்கிட்டு இருந்தேன். நானா சொல்றேன், ஆய் சொல்றா. அவங்க ஆயி மகமாய் சொல்றா. ஓடி போன என் கேடி புருஷன் எப்ப வருவான்? ரிலீஸ் ஆனு வருவான். அந்த முள்ள மாதிரி அந்த பொம்பளை பொறுக்கி அந்த முடிச்சவைக்கு இருக்கானே. ஜூலி நீலி காளி. சாமி மலை ஏறிட்டாரு. சாமி மலை ஏறிடுச்சு. எல்லாரையும் அடுத்த வெள்ளிக்கிழமை வர சொல்லு. எல்லாரும் அடுத்த வெள்ளிக்கிழமை அவங்க. அவளை மட்டும் வரவேணான்று. நீ மட்டும் வராதம்மா. போங்க போங்க. உங்க சகல சக்திகளையும் பத்தி கேள்விப்பட்டேன்.
சரி இப்ப அதுக்கு என்ன? எங்க முதலாளிக்கு ஒரே பையன், பெரிய இடம். ஏதோ மனக்கோளாறு காரணமா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு விரக்தியா இருக்காருங்க. பெரிய மனசு பண்ணி நீங்க தான் இதை நிவர்த்தி காசு குறைச்சலே இல்ல. தங்கம் வெள்ளின்னு சொத்துக்கு அளவே கிடையாது சாமி. பைத்தியத்தை நான் போக்குறேன். ஆனா பூஜை அந்த பங்களாவில் தான் நடத்துவேன். சரிங்க சாமி. அடியே அந்த பங்களாவை பார்க்கணுமே. தாராளமா பாருங்க சாமி, நானே ஏற்பாடு பண்றேன். எப்ப வர்றீங்க சாமி? நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து வருவோம். இப்ப நீ புறப்படலாம். வாழ்க்கையில பெரிய இடமா மாட்டிருக்கு. குத்து மதிப்பா ஒரு அமௌண்ட் ஒதுக்கிட்டு ஓடி போயிடலாம். எங்க ஓடுறது? எனது அடுத்த பிரயாணம் இங்கிலாந்து. அது எங்க இருக்கு? அமெரிக்காவில. வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி. ஓம் கருமாரி, திருமாரி, உருமாரி, திசை மாறி. ஆஹா, அட்டகாசமான பங்களா. சக்தி பூஜைக்கு அட்டகாசமான இடம். வீட்டுல யாருமே இல்லையா? தாய்க்குலம் வீட்டுல யாருமே கிடையாதுங்க. பின்ன எதுக்கு என்ன கூட்டம் வந்தீங்க? செவத்துக்கு பூஜை பண்ணவா? வேணா கூட்டம் சேர்த்துறங்க. கூட்டம் வேண்டாம். காளி பூஜைக்கு நானும் என் சிசும் தான் இருக்க வேண்டும். பூஜைக்கு வேண்டியதை சொல்கிறேன் கேள். 1/2 டஜன் வெள்ளி தட்டு, 1/2 டஜன் வெள்ளி டம்ளர், 1/2 டஜன் வெள்ளி குத்து விளக்கு, 1/2 டஜன் அண்டா, 1/2 டஜன் குண்டா, 5 பவுன்ல ஒரு மூக்குத்தி. எதுக்குங்க? காளி மூக்குல போடுறதுக்கு. அத்துடன் தேங்காய் பழம் புஷ்பம், மறந்துடாம 4 சாக்கு. சாக்கா? அது எதுக்குங்க? இதெல்லாம் எதிரியா போட்டு கொண்டு போறது. என்ன விளங்காம பேசிட்டு இருக்க? என்னடா ஒண்ணும் புரியாது. நீ கேட்டு தோல. என்னங்க? சாக்கு. சாக்கில் சிந்திய புஷ்பங்களை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். சரிங்க. மறந்துடாம ஒரு டாக்ஸி. டாக்ஸியா? இதெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டாம். நீ எடுத்துட்டு வர ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும். என்ன? பூஜைக்கு போக வேண்டும். டாக்ஸியில் போக வேண்டும். டாக்ஸியில் சென்று ரயில்வே ஸ்டேஷனில் பூஜை நடத்த வேண்டும். சாமி, நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சிடறாங்க. பையன் சௌரியமாயிட்ட போறங்க. குணப்படுத்துகிறேன், கவலையை விடு. வணக்கம் சுவாமி. மங்களம் உண்டாக. ஆடாளி உங்க பூஜையை பத்தி சொன்னாரு. பிரமாதமா நடத்துங்க. நடத்துற மகனே. எப்படியோ என் பையன் குணமானா சரி. குணப்படுத்துற மகனே. சாமி இப்ப கொஞ்சம் தனிமை விரும்புது. அதனால மகனே. பூஜையை எப்ப வச்சுக்கலாம்னு கேளு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான். சுத்தி வந்து பிடிக்கிறதுக்குள்ள கப்புன்னு ஓடி போயிடலாம். சாமி, நான் வரமாட்டேன். ஐயா பூஜை எப்ப வச்சுக்கலாம்னு கேட்டவர் சொன்னாருங்க. அவரும் கலந்துக்கிறாராம். அவரு கலந்துக்கிறாராம். வேற வேலையே வேண்டாம். பூஜை எல்லாம் இங்க நடத்த முடியாதியா? என்னைய உங்க இஷ்டத்துக்கு வாசப்படி வச்சு கட்டிருக்கீங்க. எனக்கு ஒரு வாசப்படி வச்சு கட்டியிருந்தா தான் நடத்த முடியும். அது என் வீட்டுல தான் இருக்கு. வாயா ஐயா. என்னையா லொய்யா கொய்யா? பள்ளிக்கூடத்து பௌர்ணமி நிலா வந்துடோ. வதனம சந்திர பிம்பமோ. டீச்சர், பசங்களுக்கு படிப்பெல்லாம் எப்படி? பசங்களை விட உங்களுக்கு தான் பாடம் கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல சவுக்கா கிடைச்சதும் கூப்பிட்டு அனுப்புறேன். ஏன் சார், என்ன ஸ்கூல்ல வச்சு அவமானப்படுத்துங்க போதாதுன்னு ரோட்ல வேற அவமானப்படுத்துறீங்களா? இப்ப மனசு புரிஞ்சுச்சா? சந்தோஷம் தானே? அது வந்து நான் வேணும். நான் வேணும்னு உங்க மேல ஆசைப்பட்டு தெளிக்கல, ஆசைப்பட்டு தெளிச்சேங்கிறீங்களா? அப்பா, நான் இந்த ஊருக்கு வந்து கத்து கொடுத்ததை விட கத்து கொடுத்தது ரொம்ப ஜாஸ்தி. சின்ன வேலை இதெல்லாம். இந்த அம்மா டீச்சரே, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கியே. இந்த ஊரு, நீ குடியிருக்கிற ஊரு, கத்து கொடுக்கிற ஸ்கூலு எல்லாமே உங்க அப்பா சொத்து. அவருக்கு இவர்தான் மூத்த பிள்ளை. செய்யறது வக்கீல் தொழில். பார்த்து பேசு. Idiot. அவ குளி
குளிச்சு முடிச்சு ஈரத்தோட வந்தா எப்படி இருக்கும்? கண்கொள்ளா காட்சிதான். அதுக்கு வழி பண்ணுடா. டேய், நீ நேரா போனாலே யாருக்கும் அடையாளம் தெரியாது. ஊர்ந்து போயே எடுத்துக்கிட்டு வர்றேன். போடா, சீக்கிரம் போ. போ, போடா. இனி அவ மாத்து புடவை இல்லாம ஈரப்புடவையோட அவ ஆடி அசைஞ்சு வர்ற அழகு இருக்கே. நம்ம ஊரு வெள்ளி தேர்தா. அட ரசனை கட்ட முண்டம் தங்கத்தேர்ரா, தங்கத்தேர். அம்மாளே நீ எடுத்து போ. வரணுமே. பட்டு போல உடம்பு, கை தொட்டு பார்க்க துடிக்குது. எடோ மனசு ரொம்ப குளிர விட்டுட்டல்லோ, அதானும் வெந்நீர் ஒத்தரம். பொண்ணம்மா, உனக்கு அவ்வளவு சுமரா போச்சா? உன்னை அப்பால கவனிச்சுக்கிறேன். அத்த, கோபால் என்ன கடைக்குள்ள வந்து குளிச்சுட்டு போறான்? பரமு ஆயால ஆறானா? அவன் காஸ்மாலா பழ வியாபாரி. சமயத்துல பல வியாபாரம் பண்ணுவான். பண்ணுவான். ஓ, அம்முவா எப்படி கீரை? என்னடா அது கீரை? அரைக்கீரை. நீ கம்முனு. அம்மு, மாமாவுக்கு தண்ணி கம்மியா ஜம்முன்னு ஒரு டீ போடு. எடோ என்ற சேட்டண்ட மோனே, ராத்திரியில் தண்ணியை நீ கம்மி ஆயிட்டு போடு. அம்மு, இந்த மாமாவுக்கு வளர ஸ்ட்ராங் ஆயிட்டு ஒரு டீ பஞ்சால குறைச்சிடு. நீ பஞ்சால குறை, நீ பருத்தியால குறை. என் விதி இங்கேயே பிறந்ததுனால என் தாய் பாஷைய மறந்துட்டேன். இல்லன்னா என் அத்தை பொண்ணு அம்முவோட மலையாளத்துல தாலாட்டே பாடுவேன். அது நின்ற தலை எழுத்து. அது இருக்கட்டும் பரமு, ஒரு வாரம் ஆயிட்டு எவட போய்? அவட போய் எவடே? நீ சும்மா இரு. எங்க போனாலும் எந்த குழப்பும் சரிப்பட்டு வர மாட்டேன். ஓ அங்கனையோ? ஒரு காரியம் செய்யடா. இவட டீ கிளாஸ் கழுவு, ஞான் 3 வேளை சோறு இடும். நான் என்ன அவ்வளவு ரோசம் இல்லாதவனா? உன் பொண்ணு கடத்துல தாலியை கட்டி கல்லாவில் உட்கார்ந்தாதான் உன் வீட்டுல 3 வேளை சோறு திம்பேன். ആരാണ് നീ? എന്താ പാക്കുന്നത്? ആരാണ് നീ? நீங்க யாருங்க? ഓ ഞാൻ യാരോ? എന്നെ ആരെന്ന് കേട്ട ഈ ചേരിയിൽ ഒരാളുണ്ടോ? എന്നെ അറിയാത്ത മക്കൾ ഈ ലോകത്തിൽ ഉണ്ടോ? എന്നെ പറ്റി നീ നേരത്തെ ഭാഷ പറഞ്ഞിട്ടില്ല? பரையிலங்க. நீங்க யாரே, எங்க அண்ணனுக்கு என்ன உறவுன்னு சொன்னா நல்லா இருக்கும். நீங்க பேசுறதும் பாக்குறதும் எனக்கு பயமா இருக்குங்க. കരയണ്ട എന്റെ പൊന്നു മോളെ, കരയണ്ട. ഞാനും നിന്നെ മാതിരി ഭാഷാബായുടെ തങ്കച്ചി പോലെയാണ്. എന്റെ പേർ കോട്ടയം പൊന്നമ്മ. നിന്നെ ഭയം കാട്ടാൻ വേണ്ടി ഞാൻ അങ്ങനെ ആക്ട് ചെയ്തു, അഭിനയിച്ചു. நீங்க தானே அந்த கோட்டையம்மா? എങ്ങനെ ഉണ്ട് എന്റെ ആക്ട്? ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இப்படியே ஆக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நான் ஓடியே போயிருப்பேங்க. അയ്യോ ഓടിയോ? നീ ഓടിപ്പോയെങ്കിൽ ഭാഷാബായി എന്നെ കൊന്നുകളയും. കസ്തൂരി, ഇന്ന് തൊട്ട് നീയും എന്റെ മോളെ പോലെയാണ്. എനിക്ക് എന്ത് വേണ്ടെങ്കിൽ പൊന്നമ്മേന്ന് വിളിച്ചാൽ മതി. ഒറ്റ ഓട്ടം ഞാൻ ഇവിടെ വരും. அக்கா, எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? എന്താ പറ? அண்ணனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு சமைச்சு வைப்பேன். கொஞ்சம் சொல்லுங்களேன். അതിനെ കുറിച്ച് നീ കവലപ്പെടണ്ട. ഒരു നിമിഷത്തിൽ എല്ലാം ഞാൻ കൊണ്ടുവരും മോളെ. ஏண்டி, அன்னைக்கு உன்னை ஒரு பார்வை பார்த்ததுக்கு உங்க அம்மா என் மேல சுடு தண்ணி ஊத்தினாலே, இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போற பார். ஏய், இவ பொம்பளடா, இவகிட்ட உன் வேலையை காட்டாத. எந்திரிடா, நான் பொறுக்கி. நம்ம கிட்ட வரியா? நாட்டடு விட்டனா நட்டு வேற போல்ட் வேற ஆயிடும். அப்பா சும்மா பாத்துக்கிட்டு நிக்காதவா. உன் பங்குக்கு நீயும் 2 கொடு, அப்பதான் உரைக்கும். ஒரு ஆம்பளைய 2 பொம்பளைங்க பப்ளிக்கா அடிக்கிறாங்க. ஆம்பளையா?
ஆம்பளையா ஆம்பளையா நீ உன்ன உனக்கு ஒரு ஆறுமுக ஏரியால அவளை குரல், அதுவும் தாய் குலத்தோட அவளை குரல். தாய் பேமானிங்களா அல்ல பத்திரி சொல்ல தாய் யாராம பொம்பளை காய்ச்சல கை வைக்கிறது தாய் சேர்க்கட்ட போடா அல்ல அல்ல அல்ல. போடா போண்டாவாயா எரும மாதிரி இருந்துக்குன்னு பசங்க கிட்ட வேலை கட்டுனே அணைக்க ஒரு என்ன அசிங்கப்பட்டது போதும் என்ன விட்டு. ஹாய், இனி இந்த பேட்டையில உன் சவுண்ட நான் கேட்டேன் உன்னாண்டியே பால் கறந்துருவேன். பால் ஆசையா பார்த்து ஆயுசு குறைஞ்சிட போகுது. காப்பாத்துற கண்ணுக்குட்டிய தாய்ப்பசு கிட்ட சேர்த்துறேன். ஆமா, நீ என்ன பிளாக் டிக்கெட் தான் விப்பேன்னு பார்த்தாக்கா முரட்டு கால வேலையெல்லாம் செய்யற. எனக்கு பிளாக் டிக்கெட் விற்கவும் தெரியும், பிளாக் பெல்ட் வேலையும் தெரியும். பாலொக்க தயிராயி பாலும் இல்ல, வியாபாரத்துக்கு ஆளும் இல்ல. എന്ത് ചെയ്യാം? ഓ, എന്താ ഇത്? പാലോട് പോനവൾ ആളോട് വരുന്നത്. എന്താ മോളെ, ആരാണ് ഇയാള്? അമ്മേ, അനക്ക ഒരു ആറുമുഖം ഇവരാണോ? എന്താ പേട്ട മറുവാദി? ഓ, മറുവാദിയോ? കൊള്ളാം. ഇപ്പോ ഇവിടെ നിനക്ക് എന്താ ജോലി? അമ്മേ, ഇവർ മറ്റും വരില്ലെങ്കിൽ എന്താ മോളെ, എന്താ എന്താ കരയുന്നത്? சும்மா அந்த பொண்ணு கேட்காதம்மா, அதுக்கு துக்கம் தொண்டை வரைக்கும் அடிச்சுக்கிட்டு குளிங்க குளிங்க அழுது பாரு. എന്താടാ? இந்த பேமானி கோபால் இருக்கிறானே, பப்ளிக் ரோட்ல பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துட்டான். நான் மட்டும் சமயத்துக்கு வரலன்னா மானம் கப்பல் ஏறி இருக்கும். എന്താ உண்டில் அவமானம். മിണ്ടാതിരടാ. ഈ കോട്ടയം പൊന്നമ്മാളുടെ മോളെ കയ്യെ പിടിച്ച് ഇളുക്ക അവനക്ക് എത്ര ധൈര്യം? അവനെ ഞാൻ ചവിട്ടിക്കളയും. അവൻ എവിടെടാ? தாராந்து புட்டான், தாராந்து புட்டான். இந்த அனக்க ஒரு அடிக்கு எதிரடி முடியுமா? எகிரி புட்டான். അമ്മേ, ഇയാള് നല്ലവരാണ്. എടോ, അരുണാക്ക ഒരു ആറുമുഖം. இந்த அருணாக்க ஒரு இடுப்புல கட்டுறது, இது அனக்க ஒரு கழுத்துல தொங்கும். ஏதோ ஆறுமுகம், நீ வளர நல்ல ஆளு. டீ குடிக்கலாம். ஒரு மாதிரியா அப்ப அவங்க கடையை கண்டுக்கிறேன், அப்பால வந்து டிப்பனை கண்டுக்கிறேன். എന്താ മര്യാദയോ? പോയിക്കോ. പോയിക്കോടാ. மரியாதை குறையுது. മോളെ, പയ്യൻ വലിയ മിടുക്കനാണ്. எடை குறைஞ்சா தரம் குறையத்தான் குறையும். அடே வரு 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 உள்ளாடு. மரியாதை சின்ன புள்ள பயன்தான். அருணாக்கவுரு வரு. அது என்னம்மா நீ இடுப்புலயே இருக்கிறியா, கொஞ்சம் மேல வா. அனக்கவுரு வரு வரு. பையா, பக்கத்து கடையில போய் என் பேரை சொல்லி ஒரு பீடி கட்டு கொண்டாப்போ. என்ன இது, இவனை கண்டு ஆத்தாளும் பொண்ணு இந்த ஆட்டம் ஆடுறாடுது. யார் இவன்? கவுரு, எந்தா குடிக்கிறது? டீயோ காஃபியோ பூஸ்டோ போன்விட்டா ஓவலோ? டீயா போதுமா? എന്താ ലൈറ്റാ മീഡിയമാ സ്ട്രോങ്ങാ? இப்பதானே ஆரம்பம், லைட்டாவே இருக்கட்டா. டீ மெதுவா குடி, இப்போ இத கடி. மோளே வரு, டீ போட்டு தரு. விருந்தாடி யாரு, விலாசம் என்னன்னு கொஞ்சம் பரவலா தெரிஞ்சுக்கலாமா? இப்ப அப்படி அண்ணாக்கா ஒரு ஆறுமுகன்னு கேள்விப்பட்டுக்கிறியா? ஆயில் தண்டனை வாங்கிட்டு ஜெயில் இருக்கான அவனா? உனக்கு போய் பிஸ்கோத்தை ஊட்டான் பாரு. நீ சொல்றது அறுப்பு ஆறுமுகம்பா, இது அண்ணாக்கா ஒரு நவுரு டீ வருது. உன் கைப்பட்டா குளிச்ச மஞ்சளும் குங்கும வாடையும் கும்முன்னு தூக்குத.
நிறுத்துறா. உன் மனசுல என்ன வேண்டாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிற? நானும் அப்பால இருந்து பாத்துக்கிறேன். அம்மு என் அத்தை பொண்ணு, ஒரே உறவுக்கார. என்ன வச்சுட்டா என்னடா வர்ணனை? நேரடி வர்ணனை, எதிரடி வந்தா கயரடி தண்டனை. ஏன் பேருக்குள்ளே வந்து ஏனுக்கே உதார் காட்டியா? என்னடா கவுர? அனக்கவுரா அலக் பத்திரி சொல்ல தாய். யாரா அவன் தூக்கி கட்டப்பட்டா? பெருங்காத்துல முடுகட்ட நீ வரி வசூல் பண்றா. நீ தொட்ட நான் விட்டேன். எல்லாம் கைராசி உங்க. இப்ப வா. இல்ல வந்து அடிக்கடி வந்துட்டு போங்க. அதுக்கு அடிக்கடி வருவேன். உன் மாமன் கையில சொல்லி வை. ஓட்டா ஓட்டா சின்ன மருவாதி அவள் தான். போற போக்க பார்த்தா நம்ம இடத்துல இவன் கால் ஊனிருவான் போடுறது. டேய் பால்காரா, அனகவுரா எடுக்கிற கொண்டு வரேன்டா உனக்கு. எனக்கு அவரு அண்ணே, என்ன என் அத்தையும் மதிக்காம, அத்தை பெத்த மெத்தையும் மதிக்காம சொத்தையா நிக்கிறேன்னு. அண்ணே, அந்த அதிர்ஷ்ட காத்த கொஞ்சம் என் பக்கம் திருப்பி விடனே. திருப்புறேன். என் முதலாளி ராஜமன்னாருக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் தேவைதான். ராஜமன்னாரா? அந்த ஆளை பத்தி எங்க பேட்டையில ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்களே. உங்க ஆளுங்க உருப்படாம போறதுக்கு காரணமே இந்த வெட்டி பேச்சு தான்டா. நீ உருப்படணும், உன் அத்தை பெத்த மெத்தையெல்லாம் உன்னை மதிக்கணும். நீ கத்த கத்தையா நோட்டு சம்பாதிக்கணும்னா நான் சொல்றதை கேளு, என் கூட வா. பாஷாபாய், கஸ்தூரி கடுவங்குட்டி பிரசவிச்சு. கஸ்தூரி ஆண் குழந்தை பிரசவிச்சு. அல்லா, அம்சமான முகம், நம்ம தொழிலுக்கு வேண்டிய அஷ்டலட்சணங்களும் அப்படியே இருக்கு. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளருக. அடடடட, தெய்வ வாக்கு. கோபி, பையனை நம்பலாமா? என்னை விட நம்பிக்கையான ஆள் குரு. நீங்க கேட்ட மாதிரி நம்ம செய்ய போற தொழிலுக்கு எல்லா தகுதியும் உள்ளவன். வெரி குட். கோபி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அரேபியால இருந்து கோல்ட் பிஸ்கட் வருது. அதை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் இங்க வராரு. இது சாதாரண பிசினஸ் இல்ல, பெரிய பிசினஸ். அந்த பிசினஸ் நம்ம எஸ்டேட் பங்களால ஏற்பாடு பண்றீங்க. அன்னைக்கு ஆட்டம், பாட்டு, கூத்து, கும்மாளம் எல்லாமே உண்டு. விருந்து முடிஞ்சதும் கோல்ட் பிஸ்கட் வேற எடுத்து போயிடும். பருமுவே சைக்கிள் ரிக்ஷாவோட பங்களா பின்கட்டில் நிக்க வை. நம்ம கோடவுனுக்கு 1 மைல் பக்கத்துல காரோட நில். அங்க ரிக்ஷாவில கோல்ட் பிஸ்கட் வரும். அது நம்ம காருக்கு மாத்திக்க. மத்தது நம்ம ஏற்பாடு படி செய். ஓகே குரு. பரமு தம்பி, கோபி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிருக்கேன். அதை அப்படியே கச்சிதமா நீ முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த கைலி பனினோட நீ சுத்தவே வேண்டாம். இது கூட இல்லாமலா? ஐயா, ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. குட் ஜோக், குட் ஜோக். உட்காரு. பரவாயில்லைங்க. அட பரவாயில்ல, உட்காரப்பா. முதல்ல வேட்டி சட்டை, அப்புறம் பேண்ட் சட்டை, அதுக்கப்புறம் கோட்டு, சூட்டு, சுத்துறதுக்கு காரு. கோபி மாதிரியே படிப்படியா மேல ஏத்திடுவேன். ஐயோ ஐயா, தயவு இருந்தா நான் படி இல்லாமலே பறந்து வந்துருவேன். வெரி குட். பழக்கம் இருக்க? 200 300 எப்பயாச்சும் உண்டு. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. பழகிக்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல சமதர்மம், சோசியலிசம். கமான். சிகரெட் 555 குடிக்கிறது வாட் 69. இப்பெல்லாம் நம்பர் இல்லாம நான் எதையும் குடிக்கிறது இல்ல, புடிக்கிறது இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல பார், உன் பொண்ணு கழுத்துல பிஸ்கட்லயே தாலி பண்ணி போடுறேன். பிஸ்கட்ல தாலியும் அத நாய்க்கு போடடா, அது திங்கும். பிஸ்கட்னா உன் கடையில் இருக்கே காஞ்சி போன பிஸ்கட், அது நினைச்சியா? கோல்ட்
தங்கம் தெரியுமா பளபளான்னு மின்னுமே அது. அது மட்டுமா எக்கச்சக்கமான வெளிநாட்டு சரக்கெல்லாம் அங்க இருக்கு. அம்மே மாமாவோட மண்டையில என்ன இருக்கு? அங்கேயும் நிறைய இருக்கு. எந்த களிமண் கம்மனரு நம்ம பேட்டையவே காலி பண்ணுவேன்னு சொன்னாரு ராஜமன்னாரு. அவர்கிட்ட என்னென்ன இருக்கு அதெல்லாம் எங்க இருக்குன்னு ஐயாவுக்கு தான் தெரியும். ஏதோ பரமு எந்தடா பறையினது? உண்மையத்தான் சொல்றேன், சத்தியமா தான் சொல்றேன். ஓ அங்கனையோ. எடோ 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 பரமு, எடோ பரம கண்ணு எனக்கு தாண்டா எந்த பொண்ணு. அம்மு மாமனுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டு ஒரு டீ எடுத்துட்டு வா. இப்ப எனக்கு தேவை டீ இல்ல, நீ. அம்மு இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு உன்னை ராணியாக்கி காட்டுறேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஐயாவோட எஸ்டேட் பங்களாவுல பெரிய விருந்து, ஆட்டம் பாட்டம் எல்லாமே உண்டு. அன்னைக்கு தான் தங்க பிஸ்கட் வியாபாரமே நடக்க போகுது. இத்தனை நாள் எங்கடா ஓடி ஒளிஞ்சு? பிளாட்பாரத்துல பொறுக்கிட்டு இருந்த நாயை கூப்பிட்டு பில்டிங்குள்ள சோறு போட்டா இங்க பிஸ்கட் வியாபாரம் நடக்குது, பன் வியாபாரம் நடக்குதுன்னு பாஷா பாய் கிட்ட சொல்றேன். சத்தியமா நான் பாஷா பாய் கிட்ட சொல்லல, எங்க அத்தை கிட்ட தான் சொன்னேன். என்னது அத்தை கிட்ட சொன்னியா? அத்தை கிட்டயும் ஆத்தா கிட்டயும் சொல்ற விஷயமாடா இது? நானா சொல்லல, தானா வந்துருச்சு. உள்ள போன உங்க ஒஸ்தி சரக்கு என்ன உளர வச்சிருச்சு. இனி உளரவே மாட்டேன், ஒரே அடியா உன்னை ஒழிச்சிடுறேன். டேய் எடா துப்பாக்கிய. ஒரு நிமிஷம் வாங்க. இவனை நாம ஒழிச்சு கட்டுறதுனால நம்மளை பிடிச்ச சனியை ஒழிய போறதில்லை. நாம முதல்ல அழிக்க வேண்டியது அந்த பாஷாவை தான். இந்த பரமுவை வச்சு அவனை அழிக்கிறதுக்கு அருமையான பிளான் தர்றேன். இங்க பாத்தீங்களா, இது வேலுக்கு பாக்குறதுக்கு தான் காய்கறி கூட. உள்ள தங்க பிஸ்கட்ஸ் இருக்கு. எப்படியாவது பரமு கிட்ட கொடுத்து பாஷா கிட்ட சேர்க்க சொல்லிடுங்க, மீதியை நான் பாத்துக்கிறேன். நீ சொல்ல வேண்டாம், மத்ததை நானே பாத்துக்கிறேன். டேய் பரமு பழங்க. டேய் இந்த தடவை உனக்கு மன்னிப்பு. அதுவும் எனக்காக. நான் இப்போ ஒரு வேலை சொல்றேன், அதை நீ கரெக்டா செய்யணும். செஞ்சிருங்க. அழகுடா என் கண்ணு இல்ல, என் ராஜா இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல மசூதுல இருந்து மாமா வருவாரு. வரும்போது உனக்கு பொம்மை பலூன் எல்லாம் வாங்கிட்டு வராரு. இந்த பலூன்ல உன்ன மாதிரி பெரிய பெரிய கண்ணு, சின்ன மூக்கு, சின்ன வாய் எல்லாம் வாங்கிட்டு வருவாடா. ஜோ 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 ஜோ. ஆமாண்டா கண்ணா, ஜோ மாமா உனக்கு கூட நிறைய காய்கறி, பழம், கீரை, பலூனு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. அப்படியா? அங்க வைங்க. அப்பா தலை தப்புச்சுது. என்ன சொன்ன? நான் ஒண்ணு சொல்ல, அண்ணன் வந்துருவாரு. எடோ பரமு அத்தை நிக்கடா நிக்கடா அவடை தவிச்சு கிளையும். எடோ 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 பரம சண்டாளா, பைசாவுக்கான வேண்டி பாஷா பாயினி நீ காட்டி கொடுத்தல்லோடா. அத்தை அடி உதைக்கு பயந்துட்டு தான் ராஜமன்னார் கொடுத்த காய்கறி கூடிய பாஷா பாய் வீட்டுல வச்சேன். சத்தியமா சொல்றத, அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு எனக்கு தெரியாதத்த. பாஷா பாய போலீஸ் புடிச்சிட்டு போகும் தெரிஞ்சிருந்தா என் உயிரே போனாலும் சரி, இந்த காரியத்தை சத்தியமா நான் செஞ்சிருக்கவே மாட்டேன் அத்தை. என்ன வெரி வெரி எப்படியே சௌக்கிய மாதிரியா? வளர சௌக்கியமானோ? இனிமேல வளர போறேன். நீ தமிழ்ல தான் பேச பேசுவேனே. அது சொல்றாருக்குது. வர வழியில கேவிய பார்த்தா வெளில போயிருக்குது. ஆமா கடைக்கு போறாங்க. அதுக்கு நான் பஜாருக்கே போமே. அது ஆமா அடிக்கடி வந்துட்டு இருந்தீங்க, நீட்டு ஏன் வரல? நான் என்ன செய்யறது, நேற்று பூரா உன் நினைப்பாக இருந்தேன்னா உடம்பெல்லாம் சூடாயிடுச்சு. ஆனக்கு கூட அங்க தேஞ்சு போச்சு. நீ வேணா தொட்டு பாரு, இன்னும் கணவரை பார்த்தாக்குது. எனக்கு கூட நேற்றுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. அப்படியா? ஆமா ஒரு மாதிரியா தான் இருக்குது. ஆமா டீ சாப்பிடுறீங்களா? உனதாக்கா சாப்பிடலாம். இப்ப எப்படி லைட்டா ஸ்ட்ராங்கா? ஒரு நேரம் காலெல்லாம் சோறாதான் இருக்குது. நாங்க போட்டுக்கொண்டா. அப்படி உட்காருங்க. அம்மி இந்த அம்மோட நான் வெள்ள முடிக்க போட்டே. சரி போய்க்கோ.
தூங்குறியா? தூங்கு. அத்தை, இப்போ மேளதாளம் இல்லாம உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறேன். கலட்ட முடியுமா? முறமாமன் தாலிக்கு மறுதாலி ஏது? கட்டுறேன், கண்டுக்காத. கட்டுறேன், கண்டுக்காத. கட்ட போறேன், கட்டிடுவேன். அணக்கவரு, இப்ப கட்ட போறேன்டா தாலிய. அக்கா, உனக்கு அச்சித போட குடுத்து வைக்கல. 1 2 3, எதுக்கு இன்னொன்னு கூடவே போட்டு வைப்போம். 4. அத்தை, தாலி கட்டிட்டேன். காத்தால காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். இப்ப வர்றேன். அம்மு, நீ எங்க இங்க? மாமா, இது யாருது? ஒண்ணு புரியல. அம்மு, ஆமா அம்முதான். அப்பா, சப்தம். எடா பரமு, நீ எப்படி விட வந்தது? இவனுக்கு இங்க வந்தான். பத்துக்கா நல்ல உடப்ப. நீ சொல்லு, எதுக்கு வந்தான்? அயாளோட வீடு எரிஞ்சு போய் தாமசிக்கான் இடம் இல்ல. தட்டி வாங்கி கட்டுன வரைக்கும் இவட இருக்க ஞான் சம்மதிச்சு. நீ சம்மதிச்சு, நான் சம்மதிக்கல. பரமு, நமக்குள்ள இன்னத்துக்கு கச்சா முச்சா? அண்ணன் தம்பிக்குள்ள அது இதெல்லாம் ஓனா. ஐயோ, அண்ணன் தம்பியா? உறவு முறையா மாறி போச்சுடா. அப்படி என்னயா உறவு முறை மாறிச்சுன்ற நீ? எடோ அருணாக்கவரு, என்னடா நின்ற கழுத்தில்? இதே தாலி. தாலியோ நின்ற கழுத்தில் எப்படி? யாராவது கட்டிருப்பாங்க. என்னமா அது? உங்க வீட்டுல தூங்க விட்டு தாலி கட்டுறீங்க கழுத்துல? ஆறடா நின்ற கழுத்தில் தாலி இட்டது? நான் கட்டின தாலி. எதுக்குடா தாலி இட்ட? அம்முன்னு நினைச்சு கட்டிட்டேன். எடோ திருட்டு தாலி இட்டோ? எடோ அருணாக்கவரு, கொல்லடா அவனை. கீச்சுறேன். தாய் பட்டா என் கழுத்துல ஏடா தாலி கட்டுற? உன்னை கொன்னுட்டாண்டா வேலை. அடிச்சிடாத. நான் கழுத்துல தாலி கட்டினவன். எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உன் நிலைமைய நினைச்சு பாடுறா. நான் வெதவனாலும் பரவாயில்ல. ஆமா, உன்னை கொன்னுட்டா மறுபேச்சு. குத்தாத. விட்டு என் சேட்டண்ட மகன் செத்து தொலையும், விட்டு தொலையடா. தொலைனா இவன் கூட குத்த நடத்த சொல்றியா? நம்மா, நம்மால இதெல்லாம் சுமக்க முடியாது. அம்மா, நீ சுமந்துக்கிறியா? தாலி என்னதுடா? எடோ தாலி யாரோடதா இருந்தாலும் கழுத்து என் மோளோடதுடா. எடோ பரமு, எண்ட அம்மு ఈ అరుణాకవరు స్నేహితు. அருணாக்கவரு என் அம்முவை ஸ்நேகித்து. அம்மு எனக்கு எல்லாம் அறியும். நீங்க 2 பேரும் கல்யாணம் கட்டிக்கலாம். எடோ பரமு, நீ என் கல்லா பொட்டியை ஸ்நேகிச்சு. நீ கல்லா பொட்டியை நோக்கிக்கும். என் மோளை விட சுந்தரி ஆயிட்டு ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் கட்டி வைக்கும். ஓ, கதை அப்படி வருதா? கைய கொடுப்பா. கொடுங்கடே. வாழ்க வாழ்க வாழ்க. உனக்கு கல்யாணம் உண்டுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அன்னிக்கிட்ட இருந்து கையெடு. ஓ, அண்ணிய தொடாத. எடுத்தம்பா. கல்லா பொட்டி